இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேராக்கில் வேப் தடைக்கு தயாராக வியாபாரிகளுக்கு அக்டோபர் வரை அவகாசம். பேராக்கில் வேப் மற்றும் மின் சிகரெட் விற்பனையில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகளுக்கு மாநில அரசின் தடை உத்தரவை முழுமையாக பின்பற்ற இவ்வாண்டு அக்டோபர் மாதம் வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மனிதவளம், சுகாதாரம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு துறைகளுக்கான பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஏ சிவனேசன் இதனை தெரிவித்துள்ளார். இன்னமும் செல்லுபடியாகும் உரிமம் கொண்ட வியாபாரிகள் தங்களிடம் உள்ள கையிருப்புகளை முடித்து வியாபாரத்தை நிறுத்திக் கொள்ள இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தடையை மீறி விற்பனை மேற்கொண்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவனேசன் எச்சரித்தார். பேராக்கில் வேப் விற்பனைக்கான தடை கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு இந்த அமலாக்கம் இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கியது. இந்த நடவடிக்கை பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர். கார் பதிவு எண் பட்டையை மறைத்து ரோன் 95 நிரப்பிய வெளிநாட்டவர் போலீசாரிடம் சரண். ஜொஹூரில் வெளிநாட்டு பதிவு பெற்ற வாகனத்திற்கு ரோன் 95 பெட்ரோல் நிரப்பி வைரலான ஆடவர் கூலாய் போலீசாரிடம் தானாகவே சரணடைந்துள்ளார். மலேசியாவில் ரோன் 95 பெட்ரோல் மானியத்துடன் வழங்கப்படுவதால் அது மலேசிய பதிவு பெற்ற தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. மானியங்கள் மலேசிய மக்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் உறுதியை இது வெளிப்படுத்துகிறது. நிலைமை இப்படி இருக்க சிங்கப்பூர் நாட்டவர் என நம்பப்படும் அந்த ஆடவர் கார் பதிவு எண் பட்டையில் எஸ் என்ற எழுத்தை மறைத்து ஜொஹூரில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பியது வீடியோவில் பதிவாகி வைரலானது. இச்சம்பவம் சமூக வலைதளத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. பலர் மலேசியர்களுக்கான மானியத்தை மற்றவர் தவறாக பயன்படுத்துவதை கண்டித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரினர். இந்நிலையில் சம்பந்தப்பட்டவரை சரணடைந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பதாக போலீஸ் கூறியது. முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் IJN-இல் அனுமதி. வீட்டில் கீழே விழுந்ததை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தேசிய இருதய சிகிச்சை மையமான IJN-இல் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 100 வயதுடைய மகாதீர் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் சிகிச்சையை பெறுவதற்காக பெற்று வருவதாக அவரது அலுவலகத்தின் உதவியாளர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே துன் மகாதீர் தற்போது சீராகவும் சுய நினைவுடனும் இருந்து வரும் நிலையில் மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தமிழ் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் நிதி. பிரதமரின் அறிவிப்பை வரவேற்று மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் தமிழ் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்காக 50 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் வரவேற்றுள்ளது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் இந்த 2வது சிறப்பு நிதியை கொண்டு அடையாளம் காணப்பட்டுள்ள இடமாற்ற பள்ளிகளின் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளர் சுப்பிரமணியம் ராகவன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி கூட்டமைப்பு வழங்கிய 5 தமிழ் பள்ளிகளுக்கான இடமாற்றம் பரிந்துரையை இந்நிதி கொண்டு மேற்கொள்வதற்கான பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுங்கைபூலோ நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள RRI தமிழ் பள்ளி, ஜெம்போல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பகாவ் தோட்ட தமிழ் பள்ளி, அலோர்காஜா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கெமுனிங் KRU தோட்ட தமிழ் பள்ளி, ஜொஹூர் சிகாமாட்டில் உள்ள சுங்கை மூவார் தோட்ட தமிழ் பள்ளி, சுங்கை சிப்போட்டில் உள்ள சங்காட் சாலாக் தோட்ட தமிழ் பள்ளி ஆகியவையே இடமாற்ற பரிந்துரை செய்யப்பட்ட இந்த 5 தமிழ் பள்ளிகளாகும். ராணுவ ஒப்பந்த ஊழல் 26 நிறுவனங்கள் மீது MACC விசாரணை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ராணுவ கொள்முதல் ஒப்பந்தங்களுக்கு தொடர்புடைய 26 நிறுவனங்களை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. கிளான் பள்ளத்தாக்கு, பேராக் மற்றும் பினாங்கில் நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கிய சோதனைகள் ஒரு மூத்த ராணுவ அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைத்தன. 2023 முதல் பல உயர் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை அந்நிறுவனங்களை திரும்ப பெற்றதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து நிறுவன உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக MACC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம் கொடுத்தது அல்லது பெற்றது, ஓர் அலுவலகம் அல்லது பதவியை சுய லாபத்துக்காக பயன்படுத்தியது ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. ஆயுதப்படை தலைவராக நியமிக்கப்படவிருந்த ராணுவ தளபதி தான்ஸ்ரீ முகமது ஹாஃபிசுடின் ஜன்தான் விசாரணை முடியும் வரை விடுப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் மதுரோ.
குற்றத்தை மறுத்து போர்க்கைதி நான் என வாதம். பதவி வீழ்த்தப்பட்ட வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள மான்ஹாட்டன் கூட்டரசு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சிறை உடை அணிந்து வந்த அவர் மனைவி சிலியா புளோரஸ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் வைத்திருந்தது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் அவற்றை முற்றாக மறுத்து தான் ஒரு போர்க்கைதி என மடுரா நீதிமன்றத்தில் கர்ஜித்தார். சிலியாவும் குற்றச்சாட்டை மறுத்தார். அமெரிக்க சிறப்பு கமாண்டோ படைகளால் சொந்த நாட்டிலேயே கைது செய்யப்பட்ட மடுரோ தமக்கு எதிரான அமெரிக்க நீதிமன்ற விசாரணையை சட்டவிரோதம் என கூறினார். இது ஒரு அப்பட்டமான கடத்தல் என மடுரோவின் வழக்கறிஞர் வாதிட்ட போதும் நீதிபதி வழக்கை தொடர உத்தரவிட்டார். அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீண்ட காலம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு வாஷிங்டன் கரகஸ் உறவுகளை மேலும் பதற்றப்படுத்தி அனைத்துலக சட்டம் மற்றும் சுதந்திர நாட்டின் இறையாண்மையை சோதிக்கும் முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. பிரதமரின் 2026 புத்தாண்டு அறிவிப்புகள். மடானி அரசின் மக்கள் நல கட்டுப்பாட்டுக்கு கெசுமா வரவேற்பு. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கிய 2026 புத்தாண்டு உரையை மனிதவள அமைச்சான கெசுமா பெரிதும் வரவேற்றுள்ளது. மடானி அரசின் மக்கள் நல கொள்கைகள் சமூக நீதியை வலுப்படுத்துதல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றை இந்த உரை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். பிரதமரின் முக்கிய அறிவிப்புகளில் இ ஹெய்லிங், பி ஹெய்லிங் உள்ளிட்ட கிக் பொருளாதார தொழிலாளர்களுக்கான திறன் பயிற்சி மற்றும் சமூக பாதுகாப்புக்கான 100 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கீடும் இடம்பெற்றுள்ளது. இந்நிதி திறன் மேம்பாட்டு நிதி கழகத்தின் மூலம் வழங்கப்பட உள்ளது. மேலும் தவறுதலாக வருமான விவரங்களில் பிழை ஏற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 2026 முழுவதும் அபராதமில்லா CP 500 கட்டண தளர்வு வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டு உரையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தொழிலாளர்கள், குடும்பங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உண்மையான பயனை அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்படுவதை கெசுமா உறுதி செய்யும் என்று ரமணன் கூறினார். தற்போதைய அரசை கவிழ்க்கும் முயற்சியில் அம்னோ ஈடுபடாது. ஆட்சி காலம் முடியும் வரை ஒன்றுபட்ட அரசுடன் தொடர முடிவு. தற்போதைய ஒன்றுபட்ட அரசை கவிழ்த்து தேர்தல் நடத்தாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுதல் அல்லது ஆதரவை மாற்றுவதன் மூலம் புதிய அரசை அமைப்பது குறித்து எழுந்துள்ள யோசனைகளை அம்னோ தெளிவாக நிராகரிப்பதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்துள்ளார். அம்னோ நாடாளுமன்றத்தின் தற்போதைய காலம் முடியும் வரை ஒன்றுபட்ட அரசுடன் தொடரும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். துணை பிரதமராகவும் இருக்கும் அகமது சாஹித் அம்னோ மற்றும் பாரிசான் நேஷனல் கூட்டணி மீண்டும் எதிர்கட்சியுடன் குறிப்பாக பாசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சில மாநில பிரதிநிதிகளின் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். மேலும் சில சரியான நேரத்தில் தற்போதைய அரசிலிருந்து விலக வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டதாக சாஹித் கூறியுள்ளார். இந்த அனைத்து கருத்துக்களையும் விரிவாக கேட்டும் ஆராய்ந்தும் பார்த்ததாக தெரிவித்த அவர், இருப்பினும் கட்சியின் தொடக்கத்திலிருந்தே அம்னோ எடுத்துள்ள நிலைப்பாடு மாறவில்லை என்றும் தற்போதைய அரசை கவிழ்க்கும் எந்த முயற்சியிலும் அம்னோ ஈடுபடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் புத்தாண்டு அறிவிப்புகள். சீர்திருத்த கட்டுப்பாட்டுக்கான உத்தரவாதம். சிவமலர் வரவேற்பு. புத்தாண்டை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கிய உரை சாதாரண கொள்கை அறிவிப்பு அல்ல, மாறாக சீர்திருத்தங்களுக்கான கடப்பாட்டின் மறு உத்தரவாதமாகும். PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு வர்ணித்துள்ளார். பிரதமர் பதவி காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்துவது, சட்டத்துறை தலைவர் மற்றும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அதிகாரிகளை பிரிப்பது, தகவல் சுதந்திர சட்டத்தை அறிமுகப்படுத்துவது போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை அன்வார் அறிவித்தார். இவை ரெஃபர்மசி வாக்குறுதி காலக்காற்றில் பறந்ததாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நேரடி பதிலாகும் என சிவமலர் குறிப்பிட்டார். அதே சமயம் சாரா, STR நிதி உதவி, தமிழ் பள்ளிகளுக்கான நிதி போன்ற உடனடி நிவாரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தங்களை வீம்புக்காக புறக்கணிக்கும் எதிர்க்கட்சியினர் அரசியல் பிழை செய்கிறார்கள் என அவர் விமர்சித்தார்.